ஓம் சரவண பவ. எப்படி மக்களே நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நான் அன்றைக்கி வந்து சஷ்டி விரதம் ஆரம்பிச்சிட்டேன் என்னோடய வீட்டில். என்ன தான் நம்ம வந்து எங்கெங்கேயா நம்ம போய் கோயிலுக்கெல்லாம் போனாலும் இருந்தாலும் முருகன் கொடுக்குற அருளே ஒரு சிறப்பு தான். சரிங்களா? என்ன தான் நம்மளுக்கு சாதி சனம் இருந்தாலும் சொந்த பந்தம் இருந்தாலும் நம்ம கஷ்டப்படையில் வந்து நம்மளுக்கு உதவாதவங்க அப்படிப்பட்ட உறவே நம்மளுக்கு தேவையில்லை. இன்றைக்கி பணம் காசு வந்துடும், சரிங்களா, துணி வந்துடும், பொட்டு எல்லாம் வந்துடும் நம்மளுக்கு. ஆனால் கூட வர்றது வந்து அன்பு மட்டும்தான் வரும். அதே மாதிரி தான் என்னோடய மூத்த பையன். இவர் வந்து என்னோடய மூத்த பையன். நான் சஷ்டி விரதம் இருக்கேன். பாருங்கள் மக்களே, நான் பழமும் பாலும் தான் நான் எடுத்துக்கிறேன் டெய்லி. என்னோடய இன்னொரு பையன் இருக்காப்புல, பார்த்தீங்களா, ஒளிஞ்சிருக்காப்புல. ஆமாம் மக்களே, இந்த சிலை பூராமே நான் வந்து மலேசியாவில் வாங்கினது. 10 சிலை வாங்கிட்டு வந்தேன். என்கிட்ட வந்து ஒரிஜினல் சிலை தான் எல்லாமே வந்து ஒரிஜினல் சிலை தான் இருக்குது. நான் 4 பேருக்கு நான் வாங்கி கொடுத்து 1 வருஷம் ஆச்சு. இப்போ தான் கந்த சஷ்டி இருக்கேன். மனசு ரொம்ப வலிக்குது எனக்கு. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் வாழ்க்கையில். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். இந்த கஷ்டத்தெல்லாம் எனக்கு வந்து முருகன் வந்து எனக்கு தீர்ப்பாருன்ற ஒரு அவர்கிட்ட நான் கேட்டிருக்கேன். என் கஷ்டத்தெல்லாம் நீ தீர்ப்பியா, எனக்கு நீ கூட இருப்பியா அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு. உன் கூடவே நான் இருக்கேம்மா அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னால் முடிஞ்சது இவ்வளோதான் மக்களே, சரிங்களா. ஒருத்தவங்க நான் யூடியூப்லாம் பார்ப்பேன் மக்களே, நிறைய ஆடம்பரமாக கோயிலுக்கெல்லாம் நிறையா என்னென்னலாம் பண்ணுவாங்க. வெத்தலை தீபம் போடுவாங்க. அது வெத்தலை தீபம் போடலாம் மக்களே, போடக்கூடாதுல. அது வந்து லட்சுமி. அதில் வந்து தீபம் போட்டோம்னா அந்த வெத்தலை வந்து கருகி போயிடும்னு யாருக்கும் தெரியலை. எனக்கு தெரியும் அதை பற்றி. அதனால நான் வெத்தலை தீபம் போட மாட்டேன். ஏன்னா அந்த வெத்தலை வந்து எல்லாத்துக்குமே அது வந்து பயன்படுத்துகிறது. ஒரு தீபத்தை வந்து அதில் வச்சு போட்டால் அது சூடாகிடுச்சுன்னா வெத்தலை வந்து கருகி போயிடும், சூடாகி போய் வெந்து போயிடும். அது யாருக்குமே தெரியறது இல்லை மக்களுக்கு. இது வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு வந்து இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுற எல்லாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏன்னா என்னோடய முருகனோட சொல்கிறதில்ல, என்னோடய மூத்த பையன் இவர் தான். அவர் என்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. நான் ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறேன். எனக்கு உதவ யாரும் கிடையாது, எனக்கு சாமியை தவிர. ரொம்ப கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியுது. என்னோட கஷ்டத்தெல்லாம் என் பையன்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன். இந்த விரதம் வந்து என்னால் நான் இருக்கிறதே என் கஷ்டத்தை தீர்க்க தான். இந்த மாதிரி கஷ்டத்தில் நான் என்றைக்கும் நான் நினைக்கவே கூடாது. ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டாரு. ஆனால் என் கஷ்டம் யாருக்கும் தெரியல. என் சொந்த பந்தனுக்கு யாருக்குமே தெரியவே கிடையாது. நன்றி மக்களே.